நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு 26/6/2025 இன்றைக்கு கார்னியா ப்ளஸ். இந்த கார்னியா ப்ளஸில் ட்ரா நம்பர் 578. இந்த 578 நமக்கு என்ன கணக்கு பார்த்தலாம். இது வந்து நம்ம தினசரி கணக்குலையும் இந்த அமைப்பு குத்து போகிற மாதிரி 464/015 அதுக்கு குத்தி பார்க்குற மாதிரி எடுத்துருவோம். அதே போல் இந்த அமைப்பில் பாருங்கள் 804 814 அப்படிங்கிற இந்த ரெண்டு கணக்குக்குமே நமக்கு ஒத்து வர மாதிரி ஒரு அமைப்பு எடுத்துருவோம். அந்த அமைப்பை தான் நம்ம இதில் பார்க்குறோம். இது வருஷத்து சாட்டு 2024, 23, 22 அப்படிங்கிற கணக்கில் இந்த அமைப்பு. இங்கே பாருங்கள், முதல்ல நமக்கு இந்த சைட்லேருந்து 582, அதே 582 இதுலேயும் வந்திருக்கு. இந்த அமைப்பு தான் அதை நம்ம வருஷலாக எடுக்கிறோம். ஓகேங்களா, ஒரு நம்பர் பின்னோக்கி அப்படியே வந்திருக்கு. அதனால தான் இந்த அமைப்பை நமக்கு மீண்டும் இந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமைப்பை ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறேன். சி போர்டுக்கு மட்டுமே ஒரு 4 ஒன்று இறங்கியிருக்கு. ஓகேங்களா, அதே போல் பார்க்கும்போது 582. ஓகேங்களா, அதே போல் இது 5 நம்பர் கணக்குக்கு உள்ளே வருது. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது இதில் ஒரு நம்பர் விட்டு வந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்தது நமக்கு இதில் 2 நம்பர் விட்டு இந்த இடத்துல வரணும். 4 நம்பர் கணக்குக்கு இந்த 82 அப்படிங்கிற நம்பர் பின்னாடி வரணும். ஓகேங்களா, இதே அமைப்பு இதை பார்த்துங்க. இதில் வந்து இந்த 24 இருக்குது பாருங்கள், அது வந்து 6 நம்பர் கணக்குக்கு டோட்டலாக லாஸ்ட்டில் இருக்குது. அதே போல் இந்த 24ங்கிறது பிசிக்கு வந்திருக்கு. அந்த அடுத்தது நம்ம பார்க்கும்போது 2 பக்கமும் வந்துருச்சுங்கும் போது நம்ம இந்த கணக்கில் நமக்கு வந்து 2 சைடு விட்டு, இந்த 2 சைடையும் விட்டுட்டு சென்டரில் இந்த 24 வைக்கிறோம். ஓகேங்களா, சென்டரில் வைக்கும்போது 4 நம்பர் கணக்குக்கு 24 அப்படிங்கிற நம்பர் இந்த அமைப்பில் இருக்குது. ஓகேங்களா, 24ங்கிறது நமக்கு 4 நம்பர் கணக்குக்கு உள்ளார வரணும். இதில் நம்ம சி போர்டுக்குன்னு ஒரு கணக்கு பார்த்தோம்னா பிசிக்கு தான் எடுக்கணும். பிசிக்கு எடுக்கும்போது இந்த அமைப்பில் அதே போல் ஒரு அமைப்பு எடுத்துடலாம். ஓகேங்களா, இந்த அமைப்புக்குன்னு டோட்டலாக ஒரு அமைப்பு. இதில் 2 4 அப்படின்னு வந்துருக்குங்களா. சி போர்டுக்குன்னு பார்க்கும்போது 2 4. இந்த அமைப்புக்கு அடுத்தது 6 8 அப்படிங்கிற நம்பர் வரணும். ஓகேங்களா, இதில் வந்து சி போர்டுக்கு 6 அல்லது 8 இந்த அமைப்பில் வரணும். இதில் வந்து பி போர்டுக்கு ஒரு நம்பர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதுலேயும் 24 வச்சுருக்கோம். இருக்கும் பார்க்கும்போது 4 நம்பர் கணக்குக்கு இதில் ஒரு நம்பர் எடுக்கணும். அப்படி இந்த நம்பருக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த கணக்கு ஒன்று எடுப்போம். இதில் அடுத்தடுத்துன்னு ஒன்று பார்த்தோம்னா அந்த அமைப்புக்கு தான் நம்ம இதை போல் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக தான் இதை கொடுக்குறேன். இந்த அமைப்பு இதுலேயும் ஒரு அமைப்பு வந்திருக்கு பாருங்கள். இதை கவனமாக பார்த்துக்குங்க. 465. ஓகேங்களா, அந்த 465ங்கிறது இதில் எப்படி வந்திருக்கு பாருங்கள். முந்தானத்து கணக்கிலேருந்து 464 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ பார்க்கும்போது ஏபிக்கு உள்ள நம்பர் 46ங்கிறது அப்படியே வந்திருக்கு. ஓகேங்களா, அதே போல் இந்த நம்பரை பாருங்கள் 019. அதே நம்பர் இங்கே எப்படி வந்திருக்கு பாருங்கள் 019 அப்படிங்கும்போது 015 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது இந்த அமைப்புலேயும் நமக்கு ஒரு நம்பர் 2 நம்பர் ஏபிக்கு உள்ள நம்பர் இருக்குது. ஓகேங்களா, 01ங்கிறது அப்படியே வந்திருக்கு. அடுத்தது நம்ம எடுக்க போகிற நம்பர் வந்து இதாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து ட்ரிபிள்ஸ் வந்திருக்கு. 333 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஓகேங்களா, இந்த அமைப்பு நமக்கு இதில் வச்சோம்னா நம்ம ஏற்கனவே கொடுத்த நம்பரில் பி போர்டுக்கு ஒரு நம்பர் இதிலேருந்து வந்துடும். அப்படி பார்த்தோம்னா இந்த அமைப்பில் ஆல் போர்டுக்கு ஓகேங்களா, இதில் 333 அப்படின்னு இருக்குது. நம்ம ஆல் போர்டுக்கு ஒரு நம்பர் மட்டும் எடுத்துப்போம். இதில் 3 மட்டும். ஓகேங்களா, இந்த அமைப்பில் ஆல் போர்டுக்கு 3 மட்டும் இருக்குது. அதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த அமைப்பு உங்களோட கணக்குலேயும் ஒத்து வந்தால் மட்டும்
ஓகேங்களா? இந்த அமைப்புக்கு ஒத்து வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஆல் போர்டுக்கு இது வரைக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். இதே கணக்கில் நம்ம அடுத்தடுத்து நம்ம இதில் செட் ஆகிற மாதிரி தான் கொடுக்க போகிறோம். இந்த 24 ஓகேங்களா? 4 நம்பர் கணக்குக்கு 24 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இதில் 36 அதே போல் 24 38 இது 4 நம்பருக்குன்னு உள்ள கணக்காக இருந்தாலும் உங்களோட அமைப்பில் 3 நம்பருக்கு இதை எப்படி வேணாலும் பற்றி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? இந்த வருஷத்து சார்ட்டில் இருந்தும் அடுத்தது நமக்கு இது போல் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? அந்த அமைப்புலேயும் நமக்கு பார்க்கும்போது இந்த அமைப்பு இருக்குது. இதில் வந்து சிங்கிள் நம்பராக வந்தால் இந்த அமைப்பில் வரலாம். ஓகேங்களா? சிங்கிள் நம்பர் வரும்போது இந்த அமைப்பில் வரலாம். இதே அமைப்பு டபுள்ஸில் வந்தால் எப்படி வருதுங்கிறதையும் பார்த்துருவோம். இது டபுள்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு ஏபிக்கு உள்ளது டபுள்ஸ். அப்படி பார்த்தோம்னா 23 36 ஓகேங்களா? இந்த அமைப்பு 24க்கு உள்ளே வந்ததுன்னா 36 அப்படிங்கிற நம்பர் வரும். அதே போல் 23 38 டபுள்ஸுக்கு உள்ளது. சீபோர்டுக்கு 6 8 உள்ள கணக்குக்கு இந்த அமைப்பு அப்படியே இருக்குது. ஓகேங்களா? இந்த அமைப்பு தான் நமக்கு டோட்டலாக முழுமையாக வருங்கிற நம்பிக்கையில் தான் இதை கொடுக்குறேன். உங்களோட அமைப்பில் இது செட்டானால் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? இப்போ கொடுத்த 4 நம்பர் கணக்கில் 4 நம்பர் கொடுத்துருக்கோம் டோட்டலாக. ஓகேங்களா? இது எப்படி வேணாலும் 2 வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இதே போல் இந்த 6 8 நம்ம 4 நம்பருக்கு உள்ளே வச்சோம்னா எப்படி வருங்கிறது அதையும் பற்றி கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த அமைப்பில் தான் இதை கொடுக்குறேன். வேறு எந்த அமைப்பும் இல்லை. அது 4 நம்பருக்கு மட்டுமே கொடுத்துருக்கோம். ஆனால் உங்களோட கணக்கில் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பற்றி வச்சு எந்த நம்பர் வந்தாலும் பற்றி வச்சு டைப் பண்ணி பாருங்கள் நம்பர்களே. அதே அமைப்பில் தான் கொடுத்துருக்கோம். இது பாருங்கள். இந்த அமைப்பு தான் நமக்கு டோட்டலாக எப்படி வச்சாலும் 2 வருது. ஓகேங்களா? சிங்கிள் நம்பரில் இருக்கும்போது 82 46 இதில் 5 மட்டும் நமக்கு தனியாக ஒதுங்கிடும் இந்த அமைப்பில் கொடுக்கும்போது. ஓகேங்களா? இந்த அமைப்பு இந்த 5ங்கிறது வந்து நமக்கு இது பாருங்கள் 582 அப்படிங்கிறது இந்த 5ங்கிறது சீபோர்டுக்கு வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தடுத்து இது டோட்டலாக உள்நோக்கி தான் போகும். ஆனால் வெளியில் வரா மாதிரி உங்களுக்கு சீபோர்டுக்கு 5 வரா மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி அமைப்புக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பட்டி வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீபோர்டுக்கு நம்ம 2 1 வச்சு கொடுக்குறோம். அப்படியே 2 இந்த சைடில். ஓகேங்களா? இதே அமைப்புக்கு தான் அனைத்தையுமே கொடுத்தாச்சு. ஓகே நம்பரில் இது வரைக்கும் நம்ம இந்த நம்பரை கொடுக்கல. இது வந்து 63 32 83 32 இந்த அமைப்பில் இருக்குது. ஓகேங்களா? இது வரைக்கும் 4 நம்பர் கணக்குக்கு டோட்டலாக 8 நம்பர் கொடுத்துட்டோம். இந்த அமைப்பு உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் உங்களோட கணக்குலேயும் என்ன வருது அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்பர்களே. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இது டோட்டலாகவே என்னோடய அமைப்புக்குன்னு என்னுடைய நம்பிக்கைக்கு உள்ள கணக்கு டோட்டலாக கொடுத்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கண்பட சந்திப்போம். வாழ்க வளமுடன்.